வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிராமரி பிராணாயாமம் அப்படின்ற ஒரு முத்துவாக பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னா, ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கும், ஒற்றை தலைவலி வராது, கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். சில பேர் கோவப்படுவாங்க, அந்த கோவத்தை ரிலீவ் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். முக்கியமாக இந்த தூக்கம் வரத்துக்கு இந்த பிராமரி பிராணாயாமம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்லா ஒரு வஜ்ராசனத்துலேயும் உட்காரலாம், இல்லை பத்மாசனம் போட தெரிஞ்சவங்க பத்மாசன நிலையிலையும் உட்காரலாம், இல்லை சப்பலாங்கால் போட்டுட்டு உட்காரலாம். சேரில் வயசானவங்க சேரில் உட்காரணும் பண்ணலாம். இது பண்ணும்போது நீங்கள் நல்லா நிமிர்ந்து உட்காரணும், உங்களோட ஸ்பைன் தண்டுவாடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது பண்ணுற பயன்கள் பார்த்துட்டோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆள்காட்டி வரல நல்லா காது மடல் உள்ளே அழுத்த வேண்டாம். இந்த பொசிஷனில் வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு அதே மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணிவிட்டு மூக்கு வழியாகவே ஒரு சவுண்டோட அப்படின்ற சவுண்டோட நீங்கள் வெளியில் விடணும். இதை ஒரு 30 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் மார்னிங்லேயும், ஆஃப்டர்நூன் 10 டைம்ஸும், ஈவினிங்லேயும் 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா இன்ஹேல், மறுபடியும் பண்ணுறேன். நல்லா இன்ஹேல் பண்ணிக்கணும். இந்த சவுண்டை வெளியில் ரிலீஸ் பண்ணணும். இதே நீங்கள் இந்த பொசிஷனில் இப்படியும் பண்ணலாம். கட்டை வரல காதில் வச்சுட்டு இந்த பொசிஷன்லையும் நல்லா இன்ஹேல், காதுக்குள்ளே அழுத்த வேணாம், நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. இதை ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இது தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும். இது பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள்.